இந்த பக்கம் ஹீரோயினுமே மைண்ட் பாய் வேஷம் போட்டு முரளியை வர சொன்னாங்கல்ல. அந்த ரெண்டு பேருமே ஹீரோயினை பாக்குறதுக்கு ஹோட்டலுக்கு வந்துறாங்க. ஹீரோயினுமே இவங்கள யார் உண்மையான ஆளுங்கறத கண்டுபிடிக்க இங்க ரெண்டு பேர்கிட்டயுமே ஒரு ஸ்லேட் கொடுத்து அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே கேக்குறா. அது எல்லாத்தையுமே முரளி தான் கரெக்டா சொல்றான். அதனால ஹீரோயினுமே அந்த ஃபேக்கான ஆளை துரத்தி விட்டுட்டு முரளி கிட்ட இதுக்காக இதை நீ என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு கேட்க, இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரும் தெரியாதுன்னு சொல்றான். அடுத்த நாள் முரளியுமே அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்த்த நர்ஸ் யாருங்கறத கண்டுபிடிச்சிடறான். அவங்க கிட்ட போய் விசாரிச்சா இந்த கேஸுக்கு எதுவும் லீடு கிடைக்கும் சொல்லிட்டு அவங்களை போய் பார்க்க போறாங்க. அப்ப அவங்களுமே அன்னைக்கு டாக்டர் இல்லாதனால அந்த பொண்ணுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன், அவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையுமே பிறந்தா. அப்ப நானுமே மெடிசன் எடுத்துட்டு வரும்போது அவளோட ஹஸ்பண்ட் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நானுமே குழந்தைய பாக்குறதுக்கு அவர் உள்ள கூட்டு வரும்போது தான் அந்த பொண்ணையும் பிறந்த குழந்தையும் மோசமா யாரோ கொலை பண்ணி போட்டு போயிருந்தாங்க. பார்த்துட்டு அந்த பொண்ணோட கணவன் ரொம்பவுமே துடிச்சு போயிட்டாரு. என்னோட வாழ்நாள்ல அதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்ல வெளியே வந்த முரளியுமே யார் சார் அது இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க, இந்த உலகத்தையே பார்க்காத குழந்தைக்காவது யாரு கொலை பண்ணாங்கறத நாம கண்டுபிடிக்கணும் சொல்ல, அடுத்த நாளே ராஜா 20 வருஷத்துக்கு முன்னாடி அகைக்காக கொடூரமா கொலை பண்ணவங்களோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஹாஸ்பிட்டல்லையுமே போய் அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கேட்க போகும்போது இங்க இருக்கிற பியூனுமே பழைய ரெக்கார்டுங்கறனால கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றான். அப்பதான் அந்த இடத்துக்கு ராஜாவோட ஸ்கூல் மேட்டான சுவாதிங்கிற ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. அவளை பார்த்த உடனே சின்ன வயசுல அவங்க எப்படி எல்லாம் விளையாடுவாங்களோ அதெல்லாம் சொல்லி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாவுமே நீ எங்க இங்க இருக்கேன்னு சுவாதிட்ட கேட்க, அவளுமே நான் தான் இங்க புதுசா ஜாயின் பண்ண வந்திருக்கிற டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுமே எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டுட்டு கேட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நான் எடுத்துறேன்னு சொல்லி நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. இந்த பக்கம் விசாரிச்ச வரைக்கும் நார்த்ல இருந்து எவனோ ஒருத்தன் வந்து தான் கொலை பண்ணிருக்காங்கிறது கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கிடையில மாட்டை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு ஜீவாவை வாவருமே செமத்திட்டு திட்டுறாரு போல. பார்த்தா ஸ்பின்சியுமே நம்ம வேணா முரளி கிட்ட வேணா ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி முரளியை கூப்பிட்டு அவங்களோட கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அவனுமே பொங்கல்னு வேற சொல்றீங்க, அதை வச்சு பார்க்கும்போது ஊர்ல காப்பு கட்டி இருப்பாங்க, வெளியூர்ல இருந்து எவனும் பண்ண மாட்டான், உள்ளூர்ல இருந்து தான் எவனா திருடி இருப்பான்னு சொல்ல, ஜீவாவுமே மாட்டோட ஓனர் இந்திக்காரன் ஒருத்தனை பார்த்ததா சொன்னார்ல அந்த விஷயத்தை ஷேர் பண்றான். ஆக்சுவலா முரளியோட கேஸ்ல இருக்கிற கொலையுமே பொங்கல் அன்னைக்கு தான் நடந்திருக்கும். அதனால அந்த மாட்டோட ஓனரை கூப்பிட்டு இந்திக்காரனோட முகத்தை வரைய சொல்றாங்க. அவனோட முகமே கிடைச்சதுக்கு அப்புறம் சரி ராஜாவுமே 20 வருஷத்துக்கு அப்புறம் அவன் முகம் எப்படி இருக்குங்கிறத ஏஐல போட்டு ஸ்கேன் பண்ணி அதையுமே கண்டுபிடிச்சிடறாரு. அது மூலமா அந்த மாட்டை திருடனவனும் அந்த 2 கொலையை பண்ணதும் ஒரே ஆள் தான் சொல்லி அவனை எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க.